மது உட்பது. அதை விட இன்னும் பெரிய பிரச்சனை வந்து போதை பழக்கம். பேசிதான் ஆகும். ஏன்னா ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மது சராசரியாக மது அருந்துகின்ற வயது வந்து 60 இருந்தது. அதன் பிறகு 42 குறைந்தது. அப்புறம் 39 வந்தது, 32 வந்தது, 29 வந்தது, 19 வந்தது, இன்னைக்கு 13. இது நான் சொல்லல, உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சராசரி மது அருந்துகின்ற வயது தொடக்கம் எவ்வளவு, இனிஷியேஷன் ஆஃப் ஆல்கஹால் சொல்றது எவ்வளவு, 13 வயது. 13 என்ன வயது? இது இது நினைச்சு எங்களுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் பயமா இருக்கேன். பயந்து இருக்கிறேன். என்னடா நம்ம சமுதாயம், தமிழ் சமுதாயம் இவங்க அடுத்த நிலைக்கு எப்படின்னா நம்ம கொண்டு போவோம்? இவ்வளவு மோசமான ஒரு சூழலில் இருக்கு. ஆனா இதை பத்தி எந்த ஆட்சியாளர்களும் அவங்களுக்கு ஒரு துளியும் கவலை கிடையாது. ஒரு துளியும் கவலை கிடையாது. இந்த சமுதாயம் எல்லாம் அழிக்கிறோமே, நாசப்படுத்திட்டு இருக்கிறோமே. ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் என்ன செய்யணும்னா, தம் மக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே போய் அதை தீர்க்கணும். தம் மக்கள் இந்த பிரச்சனையில் இருக்கிறாங்களா, இளைஞர்கள் இந்த சமுதாயம், இந்த தமிழ் சமுதாயம் இளைஞர்கள் இந்த நிலையில் இருக்கிறாங்களா, அந்த என்ன பிரச்சனை அதை தீர்க்கணும், தீர்வு கொண்டு வரணும். ஆனா அவங்க இவங்க யார் இருந்தாலும் சரி, அவங்க மனசுல அளவுக்கு அது இது ஒரு பிரச்சனையா பார்க்கலாம். பிரச்சனையா அவங்களுக்கு தெரியல. எனக்கு தெரியும், ஒரு மருத்துவரா, முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா தெரியும். என்னுடைய மருத்துவர் ஐயாவுக்கு 45 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதற்கு தொடக்கமா எத்தனையோ மாநாடுகள் போராட்டம் நடத்தி மது ஒழிப்பு, மது ஒழிப்பு, மதுவிலக்கு கொள்கை, மதுவிலக்கு கொள்கை. நம்ம கட்சிக்காரங்களும் சொல்லுவாங்க, ஒரு 15 ஆண்டுகள் மட்டும் சொல்லுவாங்க நம்ம கட்சிக்காரங்க, ஐயா எல்லாம் பேசுங்க ஐயா, அந்த மது மட்டும் தான் சார் நீங்க ஓட்டு போட மாட்டாங்க, ஆம்பளை ஓட்டு போட மாட்டாங்க. எனக்கு ஒரு ஓட்டு கூட வேணாம் ஐயா சொல்றாரு, எனக்கு ஒரு ஓட்டு கூட வேண்டாம். ஆனா என்னுடைய கடமை, என் தமிழ் சமுதாயத்தை நான் காப்பாற்ற வேண்டிய கடமை என்று தொடர்ந்து வலியுறுத்தி ஐயா வலியுறுத்திய காரணத்தால் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் நாங்களும் மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் கடைபிடிப்போம், கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்வோம் என்று பேப்பர்ல மட்டும் வச்சிருக்கோம். தமிழ் படிச்சு மாட்டோம். என்ன செய்யணும், எப்படியாவது குறைக்கணும், எப்படியாவது அது ரீஹாபிலிட்டேஷன், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் நிறைய உருவாக்கணும். எதுவுமே விற்பனை தான் அதிகமாக இருக்கு. விற்பனை தான் அதிகமாக 46,000 கோடி மதுன்னா அடுத்த ஆண்டு 50,000 கோடி அமைச்சர் சொல்றாரு. 50,000 கோடி எல்லாம் வச்சு 49,000 கோடி தான் வந்துச்சு. அடுத்தது எப்படி 55,000 கோடி சொன்னார். அவர் சொன்ன மாதிரி 55,000 கோடி வந்துருச்சு. இதுதான் எல்லாரும் பள்ளிக்கூட வாசல்ல தான் வைக்கிறாங்க, கல்லூரி வாசல்ல தான் வைக்கிறாங்க. சீரழிந்து கொண்டிருக்கிறது இந்த தமிழ் சமுதாயம், இளைஞர்கள். அதை பார்த்தாலே எனக்கு மனசெல்லாம் கஷ்டம், பயம் ஒரு பக்கம், கஷ்டம் ஒரு பக்கம், ஆத்திரம் ஒரு பக்கம், கோபம் ஒரு பக்கம். ஒரு மாதத்துல எங்க கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா ஒரு மாதம் எல்லாத்தையும் ஒழிச்சு வேண்டாம். ஒரே மாதம் 30 நாள் ஒழிக்கிறது, அடிய வேரோட அறுத்து ஒழிச்சிடலாம். ஒரு மாதத்துல ஒழிக்க முடியும். என்ன பண்ண, பேசிட்டு தான் இருக்க முடியும், போராட்டம் செய்துட்டு தான் இருக்க முடியும். அதான் எந்த கடமையை நாங்கள் நடத்திக் கொண்டுதான் இருப்போம். அதனால இங்க இருக்கின்ற மாணவர்கள் தான் தயவு செய்து எஞ்சி கேட்கிறேன், எப்படியாவது இதுல போய் மாட்டிக்காது. இது மோசமானது. புகையும் சரி, போதையும் சரி, மதுவும் சரி, மோசமானது. இதை வலியுறுத்த வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.